വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ? ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கடைசி படம் இதுதான், இதுக்கு அப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போது மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ഇത് ഈ പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു മമിത അടുത്ത്. ഞാൻ ചോദിച്ചു വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്താണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട്. അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ? അതവന്മാരെല്ലാം കൂടി ജയിപ്പിക്കുക, ആ ഒരു സംശയമില്ല. അതുകൊണ്ട് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. ലൈക്ക് നമ്മള് ലാസ്റ്റ് ഡേയ്സിലും കൂടിയിട്ടായിരുന്നു. അപ്പം ആള് ഭയങ്കര എന്താ പറയാ, എനിക്ക് ഭയങ്കര ഇമോഷണൽ ആണ്, കൂടെ നിൽക്കുന്ന എല്ലാവർക്കും ഭയങ്കര ഇമോഷണൽ ആവും. അപ്പം ലാസ്റ്റ് ടൈം ഒക്കെ ആണെങ്കിലും എല്ലാവരുടെ കൂടെ ഫോട്ടോ ഒന്നും എടുക്കാൻ നിന്നില്ല, കാരണം ആള് ഇമോഷണൽ ആയി, സാറും ഭയങ്കര ഇമോഷണൽ. அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மமிதா பைஜு தளபதி கிட்ட கேட்டிருக்காங்க, இது உங்களோட கடைசி படமா அப்படின்னு. தளபதி தெரியல, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து அப்படின்னும் தளபதி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா செட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க, கடைசி படம் அப்படின்னும். அண்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தளபதியோட கடைசி படம், அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தளபதி பார்த்திங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவரே ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. தளபதியோட கடைசி படம் அண்டு வீடியோ பார்க்குற உங்களோட லைஃப்பில் இது எவ்வளோ எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.